அதாவது நேற்று இரவு தென்முறை அரசு பொது மருத்துவமனையில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததா சிசிடிவி கேமரா பதிவானது. இந்த சிசிடிவி கேமரா ஆய்வு செய்த வனத்துறை மற்றும் போலீசார் இது சிறுத்தையின் நடமாட்டம் தான் என்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து இன்று 2 குழுக்களாக பிரிந்து சிறுத்தைகளை தேடும் பணியில் வனத்துறையினரும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள வால்பாறை பகுதியிலிருந்து வந்த வனத்துறை அலுவலர்கள் நீர்நிலைகள் மற்றும் முந்திரி காடுகளில் சுமார் 22 இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் மற்றொரு குழுவாக சிறுத்தை இருக்கும் இடத்தை ஆராய்ந்து அந்த சிறுத்தையை பத்திரமாகவும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் சிறுத்தையை பிடிக்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டுள்ளனர். எனினும் இதுவரை சிறுத்தை எந்த பகுதியில் நடமாடுகிறது என்பது வனத்துறை அலுவலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் உரிய பாதுகாப்புடன் இந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியாளர் வனத்துறை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுத்தையின் நடமாட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த மதியத்திற்கு மேல் விடுமுறை விடப்படுவதாகவும் அரியலூர் மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி சுவர்ணா தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் சிறுத்தை நடமாட்டத்தை உன்னிப்பாக கண்காணித்து அவற்றை பிடிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வனத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தற்போது வனத்துறையை சேர்ந்த 2 குழுக்கள் தனித்தனியாக பிரிந்து சிறுத்தை விரைவில் பிடிப்பதற்கான முயற்சிகள் தற்போது ஈடுபட்டுள்ளனர். எனினும் மயிலாடுதுறையில் உலாவிய சிறுத்தையும் இந்த சிறுத்தையும் ஒன்றான சிறுத்தை என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. மேலும் இந்த சிறுத்தையை பிடிப்பட்டால்தான் அந்த சிறுத்தையின் அடையாளங்களை கொண்டு இந்த சிறுத்தையும் 2 சிறுத்தைகளும் ஒன்றானதா அல்லது வேறு வேறா என்பது தெரிய வரும் என வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.